வடிவேலுன்றவர் எவ்வளோ பெரிய காமெடியன், அவர் பண்ணாத காமெடியே கிடையாதுன்ற மாதிரி தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர் தான் வடிவேலு. இவர் எப்படி 1992லேருந்து 2011 வரைக்கும் டாப் காமெடினா கொடிகட்டி பறந்தாருன்ற மொத்த வீடியோவுமே நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். அதை பார்க்கணும் அப்படின்னா மேலே ஐ பட்டனில் தரேன், போய் பாருங்க மறக்காம. அந்த வீடியோவில் வடிவேலு எப்படி தன்னைத்தானே ஒசத்திக்கிட்டு வளர்ந்தாப்லன்ற மாதிரி முழு அவரோட வளர்ச்சி கதையை சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் அவர் எப்படி அழிஞ்சாருன்ற மொத்த கதையை சொல்ல போகிறேன். ஸோ 2011க்கு அப்புறமா தான் வடிவேலு அவருக்கு அவரே ஆப்பு வச்சுக்கிட்டு அழிஞ்சு போனாப்ல. அந்த அழிஞ்சு போன மொத்த கதையுமே 2011லேருந்து 2026 வரைக்கும் இப்போ பார்ப்போமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நீ பெரிய திருடன். மெயினாக அந்த 2011 வரைக்கும் பட வாய்ப்புலாம் வந்ததுக்கு கம்மி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கும் எல்லாரும் மாதிரியும் அரசியல் ஆசை வந்துருச்சு. ஸோ அரசியலில் இறங்கி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, திமுகவோட சேர்ந்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இருக்காரு பாருங்க, அவரை ரொம்ப தலைவராக பேசியிருப்பாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்பீச் எல்லாம் இப்பயும் கூட யூடியூப்ல இருக்குது. அதெல்லாம் பார்த்தா இப்பயும் கூட கோவம் அப்படி வரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட மேடை நாகரிகமே இல்லாமல் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாரு. இவரை பேச விட்டு எல்லாம் அந்த இடத்துல சிரிச்சு கேப்டனை ரொம்ப கேலி பண்ணாங்க. கேப்டனுக்கு இது மிகப்பெரிய அவமானமாக இருந்துச்சு. என்னடா சின்ன கவுண்டர் படத்தில் அன்னைக்கு கொடை பிடிச்சி தூக்கி விட்டவரே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு ஏளனமா பேசுறன்ற மாதிரி பல பேர் வடிவேல் மேல செம்ம கோவத்துல இருந்தாங்க. நாக்கு முக்காவா மூக்கு முக்காவா இன்னும் தேக்கு முக்கா இன்னும் சொல்றாங்க. பத்திரிகையாளர் கேட்டாரு, பேச்சுவார்த்தை முடிஞ்சுட்டாங்க, யாரோட கூட்டணி மொத்தமா பிளாட்டுங்க எல்லாமே. அப்புறம் கேப்டன் என் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டாரு. அப்படி இப்படி நிறைய அவரை பத்தி அவதூறு பரப்ப ஆரம்பிச்சார் வெளியில வந்து. அப்புறம் அதிமுகவில் என்ன பண்ணாரு, உன்னை அடக்க நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமுத்து போய் இணைஞ்சு என்ன பண்ணாரு, வடிவேல் பண்ண எல்லா விஷயத்தையுமே குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே முன்னாடி கொண்டு வர ஆரம்பிச்சாரு. இதுக்கு இந்த துணை முதல்வர் வந்து வடிவேல்லாம் ஒரு ஆள் அவர் மதிக்கிறாரையா, அவனுக்கு என்னையா தெரியும், வந்து ஊழ மூக்க சிந்திக்கிட்டு வந்தா நான் வேட்டியை கழிச்சு கொடுத்தேன் மூக்க சிந்து சொல்லி. அப்புறம் 2 பேர் பிரச்சாரத்தில் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சிக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் சிங்கமுத்து கொடுத்த இன்டர்வியூவில் வடிவேலை பற்றி நிறைய விஷயங்கள், வடிவேல் இப்படிவானவர், வடிவேலோட உண்மையான முகம் இதுதான், அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே எவ்வளோ துரோகம் பண்ணியிருப்பாரு, கூட நடித்தவங்களுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காரு, என்கிட்ட நிறைய நிலத்தை மோசடி பண்ணியிருக்காரு, அவர் ஒரு மோசமான மனுஷன்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த இன்டர்வியூலாம் பயங்கர வைரலாக போய் வடிவேல் இப்படிப்பட்டவர் தான் மக்கள் எல்லாருமே நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வரிசையாக அடுக்கடுக்காக எல்லா குற்றச்சாட்டும் வர வர அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, எலெக்ஷன் ரிசல்ட்டும் வருது. உசுரை கொடுத்து தலைவன் போராடினாப்புல திமுக ஜெயிக்கணும்னு சொல்லி, ஆனால் ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க. அதிமுக அந்த இடத்துல பயங்கரமாக ஜெயிச்சு திமுக அந்த இடத்துல படுதோல்வி அடையுது. அதுக்கப்புறம் யாருக்கு குரல் கொடுத்தோமோ அந்த கட்சிக்காரனே தோத்துட்டான்னு சொல்லி அதிமுகவே மறுபடியும் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சினிமாவே அவங்க கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. அதனால் வடிவேலோட நிறைய படங்கள் போடுறதே வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துட்டாங்க. முக்கியமாக தேமுதிக தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாருமே வடிவேல் சென்னையில் ஒரு வீடு வச்சிருக்காப்புல, அந்த வீட்டுக்கு வந்தானா கல் எடுத்து அடிப்போண்டார் மிரட்டினால அவர் சென்னைக்கே வராமல் மதுரையில் இருக்க அவர் வீட்டில் தங்கிட்டார் சேஃபா. அதுக்கப்புறம் 2011 அவர் பண்ண படங்களும் ரொம்பவே கம்மி. 2011 காவலன் படத்தில் மறுபடியும் விஜய் கூட இணைஞ்சிருக்காப்புல. இதில் இவரோட காமெடி, இவர் ரைமிங்கில் அடிக்கிற அந்த டைமிங், இது எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ரஹால் எவ்வளவு சிரமப்பட்டு பாருங்க. ஆப்ரஹால் அப்துல் கலாமா. அப்புறம் தூங்கா நகரம் படத்தில் ஒரே ஒரு சாங் காண்டி வந்திருப்பார். அப்புறம் மம்பட்டியன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காமெடி ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அந்த ரோலும் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. அதுக்கப்புறம் 2012 வந்து பார்த்தீங்கன்னா அவரை மொத்தமாக முடக்கிட்டாங்க. வெறும் ஒரே ஒரு படம் தான் நடித்தார். அந்த படத்தில் இந்த டாக்டர் ரோலாக நடிச்சிருந்திருப்பார். மறுபடியும் ஒரு காதல்ன்ற படம், அந்த படமும் ஃப்ளாப்பு, வெளியே யாருக்குமே தெரில. அதுக்கப்புறம் 2013 இவருக்கு படமே இல்லை சுத்தமாக. அதுக்கப்புறம் 2014, 15, 16 3 வருஷத்துக்கு வெறும் 3 படம். எப்படி ஒரு வருஷத்துக்கு 3 படம் நடித்த மனுஷனை மறுபடியும் 3 வருஷத்துக்கு 3 படம்ன்ற ரேஞ்சுக்கு ஆக்கி விட்டானுங்க. சரி, அதுக்கப்புறம் காமெடிக்கு உங்களை கூப்பிட மாட்டேன்னு சொல்லி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹீரோவை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ரிலீஸுக்கு கடந்த அந்த தென்னாலிராமன்ற படத்தை ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம சின்ன வயசில் கேட்ட தென்னாலிராமன் கதைகள் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்ஸ் எல்லாரையுமே மெயினாக அந்த படம் கவருன்னு சொல்லி அந்த டைமில் அந்த பேரை வச்சு பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த படம் வருமா வராதான்னு நிறைய சிக்கல் இருந்துச்சு. அதெல்லாம் மீறி வந்துச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறம் படத்தோட கதையே வேற. சீனாக்காரங்களாம் உள்ளே வந்து வியாபாரம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு எக்கனாமிக் கதையை இங்கே இடத்துல கொண்டு வந்து இது எல்லாத்துக்குமே மக்கள் மத்தியில் கனெக்ட் ஆகாமல் போய் என்னடா இது தென்னாலிராமன் கதையே இல்லையடா அப்படின்னு சொல்லி காமெடிக்காக அங்கங்கே தென்னாலிராமன் கதைகளை அப்படியே சொறி வச்சுருந்துருப்பாங்க. அது மட்டும் அப்பப்போ டிவியில் போடுறப்ப பார்க்க நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி முழுசாக படமாக பார்க்கும்போது நல்லா இல்லாத மாதிரி அந்த படம் பயங்கரமான ஃப்ளாப் ஆகி ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்குது. அப்புறம் 2015 மறுபடியும் ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்லி எலி படத்தில் நடிக்காப்புல. இந்த படம் கொஞ்சம் விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கும். உங்க கூட்டத்தில் ஒரு எலி இருக்கா, கொஞ்சம் எம்ஜிஆர் மாதிரி நடிக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணியிருப்பாப்புல. அதுக்கு ஒரு பாட்டெல்லாம் விட்டாப்புல.
அப்புறம் 2004 காலகட்டத்தில் மிகப்பெரிய ஹீரோயினாக இருந்தவங்க தான் சதா. தன்னால் சங்கர் படத்துலலாம் ஹீரோயினாக இருந்தவங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக போட்டு உசுரையே வாங்கிட்டாங்க. வடிவேல் கிட்ட ஹீரோயிசமும் வரல, சதா மாதிரி ஹீரோயினை போட்டும் வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் சுத்தமாக ஓடாமல் மிகப்பெரிய ஃப்ளாப்பை கொடுத்து ப்ரொடியூசருக்கு ஏகப்பட்ட நஷ்டத்தை கொடுத்து எனக்கு 1 கோடி ரூபா வேணும்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் வந்து நின்ட்டாப்ல. இதுக்கப்புறம் நம்மளை ஹீரோவாக வச்சுலாம் யாரும் படம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி 2016 என்ன ஆகுதுன்னா, நம்ம சுராஜ் இருக்காரு பாருங்க, அந்த தலைநகரம் படம் எடுத்தவர், அவர் தானே இவர் நாய் சேகர்னு படம் எடுத்தார். ஸோ இவரை மறுபடியும் கூட்டு வந்து காமெடினா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஐ ஆம் பேக்னு சொல்லி கத்தி சண்டை படம் மூலியமாக வராப்ல. ஆனால் தன்னால் தலைவா நீ வரவே வராத தலைவான்னு சொல்கிற மாதிரி தான் படத்தில் அவரோட காமெடியெல்லாம் வெறுப்பார அளவுக்கு இருந்துச்சு. கொஞ்சம் அவர் கூட நடித்த சைடு ஆர்டிஸ்ட்லாம் அங்கிட்ட இங்கிட்டு போய் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிறவங்கள வச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த படம் விஷாலுக்கே மிகப்பெரிய ஃப்ளாப்பு. சூரி காமெடியாக பார்க்க முடியல. இதில் உன் காமெடி எப்படா பார்க்குறேன்னு சொல்லி வடிவேல் காமெடியை யாருமே பார்க்காம இந்த படத்தை தூக்கி அடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் 2017 சிவலிங்கா மெர்சல்னு 2 படம். அந்த 2 படத்துலேயும் இவருக்கு காமெடி சுத்தமாக எடுபடலை. அதுக்கப்புறம் 2018 தான் இவர் சினிமா உலகத்துக்கே டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போன வருஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் அந்த டைமில் தான் எல்லாரும் பார்ட்டு எடுத்து தள்ளிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் 23ஆம் புலிகேசி படத்தோட பார்ட்டும் 24ஆம் புலிகேசி படத்தை எடுக்க போகிறேன்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணி பூஜையெல்லாம் போட்டு படத்தை கிட்டத்தட்ட நம்ம சிம்புதேவன் எடுக்க தொடங்கிட்டாப்ல. நம்ம டேரக்டர் சங்கர் இருக்கார் பாருங்க, இவர் தான் அந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை, நான் ஹீரோவாக நடித்தா எனக்கு 1 கோடி ரூபா சம்பளம் வேணும், அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற ஆளுங்களை தான் அந்த படத்தில் போடணும் அப்படின்னு சொல்லி சங்கருக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துருக்காப்புல நம்ம வடிவேலு. அதுக்கப்புறம் படப்பிடிப்பு ஒரு வாரம் போயிட்டு இருந்திருக்கு. சுமார் இந்த படத்துக்காக 6 கோடி ரூபாய்க்கு செட்டு வாங்கி போட்டிருக்காரு நம்ம சங்கர். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருக்கு தன்னால் இதுக்கு மேலே இந்த படம் எனக்கு பிடிக்கலப்பா, நான் நடிக்க மாட்டேமான்னு சொல்லிட்டு காரணமே சொல்லாமல் வடிவேலுங்கிறது கிளம்பிட்டார். இதனால் சங்கர் என்ன ஆகிட்டார் அப்படின்னா, ரொம்ப காண்டாகி இவரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி கிடைக்காதனால நடிகர் சங்கத்துக்கிட்டே போயிட்டார். அப்புறம் வடிவேல் மேலே ஒரு புகாரை வச்சிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு 6 கோடியிலேருந்து இவர் சம்பளத்தில் 7 கோடி ரூபா நஷ்டம் போக எனக்கு வட்டியோட சேர்த்து என்ன பண்ணால் 9 கோடி ரூபா இவர் செலுத்தணும், இல்லைனா இவருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்குன்னு சங்கர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. சரி ஓகே நடிகர் சங்கம் நாங்கள் அவரை கூப்பிட்டு பேசுகிறோன்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருக்காப்புல, நடிகர் சங்கத்தெலாம் எனக்கு ஒரு ஆளான்ற மாதிரி மதிக்காமல் போயிட்டாப்புல. இதனாலே வடிவேல் மேலே ரெட் கார்டு கொடுத்து அவர் இனிமேல் எந்த படங்கள்லையுமே 4 வருஷம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடையவே போட்டாங்க. அதுக்கப்புறம் 2018, 19, 20, 21 4 வருஷமாக மனுஷனுக்கு எந்த படமும் வரல. இதுக்கடையில் தான் 2020 அந்த லாக்டவுன் கிட்ட யார் இந்த நேசமணின்னு சொல்லி ஆன்லைனில் பயங்கரமாக தலைமை ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தாப்புல. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். தென் இதுக்கு இடையில என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி சோசியல் மீடியாவில் இவர் கூட நடித்த சின்ன சின்ன ஆக்டர் இருப்பார் பாருங்க, அவங்க எல்லாம் வெளியில் வந்து அவர் எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணது கிடையாது, எங்கள் யாருக்குமே ஒரு படம் கூட வாங்கி தர மாட்டார், ரொம்ப சுயநலமான ஒரு வடிவேலு, யாருக்கு நல்லதே நினச்சது கிடையாது, தூக்கிவிட்ட விஜயகாந்தே அழிக்க நினச்சவர் தானே அவர், அப்போ எங்களுக்குலாம் என்ன மாதிரி பண்ணுவார்னு சொல்லி நிறைய பேர் வடிவேலை பற்றி குற்றச்சாட்டாக வச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் விவேக் கூட சேர்ந்து அவர் எந்த படமும் பண்ணல. அப்படி நிறைய குற்றச்சாட்டு வரிசையாக அடிக்கிட்டே இருக்கும்போது வடிவேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோன்ற மாதிரி அவரோட கெரியரே முடிய போதுமா நினைக்கும் போது பல பேர் வெறுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் என்ன தான் நம்ம எல்லாரும் சிரிக்க வச்ச ஒரு மனுஷனாக இருந்தாலும் நிஜ லைஃப்பில் இவர் ஒரு மோசமானவர் அப்படின்னு பல பேர் இவர் மேலே குற்றச்சாட்டு வச்சு இவரை மொத்தமாக ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கிடையில் தான் சந்தான சூரிய 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்தில் எங்கே தோண்டி பார்த்தாலும் சந்தான சூரி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சந்தான சூர்யா வந்து அவங்க 2 பேர் ஹீரோவாகி அவங்க 2 பேர் செட்டிலே ஆகிட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த பழைய வடிவேல் எங்கேப்பா ஆனார், ஆளையே காணும்பா, எங்கேப்பா அவர் ஃபார்முக்கே வரலையாப்பான்ற மாதிரி இன்னும் வடிவேல் எங்கே போனார்னே தெரியாத மாதிரி தான் அவர் தன்னால் தலைவன் மறைஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் 2022 ரெட் கார்டு எல்லாமே நீங்கிருச்சு. மறுபடியும் நான் ஹீரோவாக வரேன்னு சொல்லி வந்த படம் தான் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். மறுபடியும் நம்ம சுராஜ் இருக்கார் பாருங்க, தலைநகர் எடுத்தவர், இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட வாய்ப்பு பல வருஷமாக கிடைக்கல, இவருக்கும் கிடைக்கல, நம்ம 2 பேரும் ஏன் சேர்ந்து ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி சம்மந்தம் இல்லாத பேருக்கு சம்மந்தம் இல்லாத படத்தை எடுத்தாங்க. நான் கூட அந்த பழைய நாய் சேகரை கூட்டு வருவாங்கன்னு பார்த்தா புதுசாக ஏதோ ஒரு 2K வடிவேலை கூட்டு வந்தாங்க. இவர் பண்ணுற காமெடி எல்லாமே அவ்வளோ எரிச்சலாக இருக்கும் படத்தில். இவருக்கு ஒரு ஹீரோயினும் கிடையாது. தன்னால் இவரை வச்சு எதுக்கு படம் எடுத்தாங்கன்னு தெரியாத மாதிரி வடிவேலுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், அவங்க காமெடி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படத்தில் 2K ஜென்ரேஷனில் உள்ள அந்த சந்தான படத்தில் வரவங்களாம் இந்த படத்தில் மெயின்லி இருப்பாங்க. அப்புறம் இந்த விஜய் டிவியில் உள்ள சிவாங்கி, இவங்க எல்லாரும் கூட வடிவேல் காமெடி பண்ணும்போது தன்னால் இருட்டேடு தான் ஆச்சு, கொஞ்சம் கூட செட் ஆகலை. அதாவது இட்லிக்கு முள்ளங்கி சாம்பாரை தொட்டுட்டு தின்ன மாதிரி தான் இருந்துச்சு இந்த காம்போவை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இந்த படம் மூலியமாக வெளியில் வந்து வடிவேல்லாம் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பித்தார். அப்புறம் 2023 என்ன ஆகுதுன்னா, இவருக்கு 2 படம் வருது. ஒன்று மாமன்னன், இன்னொன்று சந்திரமுகி 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் காமெடியாக, இன்னொரு படம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லி அடுத்த வருஷம் 2025 கேங்கர்ஸ் மாரிசன் 2 படம் பண்ணார். சுமாராக சந்திரமுகி 2 ரிலீஸ் ஆகுது. அப்போ ஒரு முருகேசா அப்படின்ற ஒரு கேரக்டர் எவ்வளோ செம்மையாக இருந்துச்சு, அந்த கேரக்டரை மறுபடியும் கூட்டு வந்து நான் எடுக்கிறேன் பாடுறான்னு சொல்லி இந்த படத்தில் தேவையில்லாமல் சொதப்பி வச்சுருப்பாங்க. இந்த படமே பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்ட்ராவியாக இருக்கும். இதில் இந்த காமெடியை மட்டும் எவன் பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி தான் இந்த படமே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் மிகப்பெரிய
மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகுது. அப்புறம் இந்த படத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன படம் தான் மாமன்னன். இந்த படம் மாரி செல்வராஜ் என்ன பண்ணுறாருன்னா, அன்னைக்கு இசக்கி அப்படின்ற ஒரு கேரக்டர் தேவர் மகன் படத்தில் எப்படி ஒரு அடிமை மாதிரி காட்டியிருந்தாங்க, அவன் இன்னைக்கு வந்து ஆழ்ந்தா எப்படி இருக்குன்றது அந்த மாமன்னனோட கதை அப்படி எப்படி சொல்லி ஆடியோ லான்ச்லேயே பொருளையை கிளப்பி பல பேரை வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சினால கடுப்பேற்றிருந்திருப்பார் மாரி செல்வராஜ். இதனாலே இந்த படம் மேலே பல பேருக்கு எதிர்ப்பு, பல பேர் இந்த படம் வந்து பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி காண்டில் இருந்தாங்க. அதில் 2011ஆம் ஆண்டில் டிஎம்கேவோட சேர்ந்து அழிஞ்சார் பாருங்க வடிவேலு. அவர் மறுபடியும் டிஎம்கே கூட சேர்ந்து தான் படம் நடிச்சிருக்காரு. மாதிரி உதயநிதி ஸ்டாலினோட படத்தில் உதயநிதிக்கு அப்பாவை நடிச்சிருக்காப்புல. இது மூலியமா இவர் இன்னும் திமுக பின்னாடி தான் இருக்காருன்னு சொல்லி காட்டிக்கிட்டாரு. இதனால நிறைய பேர் இந்த படத்தை ஏற்றுக்கல. அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜ் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. அதுக்கு மத்தியில் வடிவேலை இவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது வடிவேல் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கலைஞனா தெரிஞ்சாப்புல கண்ணுக்கு. அந்த படத்தில் வடிவேலால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு ரோலில் நடிச்சிருந்திருப்பாரு பாருங்க. தன்னால் மலையில் போய் நின்றுக்கிட்டு அவர் தன்னால் எக்ஸ்பிரஷன்லேயே அழுவாப்புல. அந்த ஒரு ரோல் சிங்கிள் ஷாட்டில் தலைவன் கலைக்கிருந்திருப்பாரு. அவர் அழுவாமல் அழும்போது நமக்கே மனசுக்குள்ளே அழுக வர அளவுக்கு அந்த சீன் இம்பாக்ட் உருவாக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் வடிவேலை நம்ம அந்த மாதிரி பார்த்துருந்துருக்கவே முடியாது இதுக்கு முன்னாடி. நாலு கிழட்டு பசங்க கொலவெறி பிடிச்சு பிள்ளைகளை கல்லாலே அடிச்சு கொண்டிருக்காங்க. அவங்க தூக்குல ஏத்தணும்யா, தூக்குல ஏத்தணும். அதனால இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை விட வடிவேல், ஃபகத் ஃபாசில் இவங்க 2 பேருக்காகவே ஓரளவு ஓடி வடிவேலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை மறக்க விடாமல் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் அவரோட கேரக்டர் அமைஞ்சு வடிவேல் மறுபடியும் தனக்கான இடத்த பிடிக்காரு. அதுக்கப்புறம் 2024 ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு 2025 கேங்கர்ஸ் படம் மூலியமா மறுபடியும் காமெடியாக வராரு. இவருக்கு பயங்கரமான காமெடி கேரக்டர்ஸ்லாம் கொடுத்த சுந்தர்சி தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் மறுபடியும் ஒரு காமெடியில் ரீஎன்ட்ரி பண்ணியிருக்காரு. இந்த கேங்கர்ஸில் வடிவேல் காமெடி முக்கியமாக படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிச்சு. வடிவேல் தான் இந்த படத்தையே தாங்கி பிடிச்சிருந்திருப்பாரு. கிளைமேக்ஸில் அவர் அந்த பாட்டி கட்ட போட்டு வர வரைக்குமே படத்தில் அவ்வளோ செமையாக பண்ணியிருந்திருப்பாரு. தேட்டரில் எல்லாருமே சிரிக்க வச்சிருந்திருப்பாரு. இந்த டைம் தான் ஓரளவு நம்ம பழைய வடிவேலை கண்ணுக்கு பார்க்குற மாதிரி இந்த படத்தில் தெரிஞ்சு. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த மாதிரி ஹிட் ஆகாமல் அவருக்கு ஒரு ஃப்ளாப்பை கொடுக்குது. அப்புறம் மாமன் படத்தோட காம்போ மறுபடியும் ஃபகத் ஃபாசிலும் வடிவேலும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த படம் தான் நம்ம மாரிசன். இந்த படத்தோட டீசரை பார்த்து இந்த படம் வந்து மெய்யழகன் ரேஞ்சுக்கு இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்யாத மாதிரி தான் அந்த படம் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. ஏன்னா படத்தோட ட்ரெய்லரில் மெய்யழகன் மாதிரி ஒரு படத்தை காட்டிட்டு படத்தில் வேற ஒரு படத்தை கிரைம் த்ரில்லர் மாதிரி எடுத்திருந்தாங்க. வடிவேல் ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டுபிடிச்சு கொள்கிற மாதிரி. ஆனால் வடிவேல் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன பண்ணியிருப்பாருன்னா தன்னை ஒரு மறதி மாதிரி கேரக்டராக ஃபகத் ஃபாசிலை நம்ப வச்சிருந்திருப்பாரு. அவர் பண்ணுற ஆக்டிங்லாம் பார்க்கும்போது நம்மளே ஒரு மறதின்னு தான் நினச்சிருந்திருப்போம். அந்தளவுக்கு பாவமாக தன்னை ஒரு பாவமான கேரக்டரில் அவர் போட்டிருக்க ஃபேண்ட் சட்டையிலேருந்து அவர் கெட்டப்லேருந்து எல்லாமே தன்னால் மனுஷன் வேற ஒரு மனுஷனாக கண்ணுக்கு தெரிஞ்சிருந்திருப்பாரு. மிகப்பெரிய ஆக்டராக தெரிஞ்சிருந்திருப்பாரு. மாரிசன் மூலியமாகவும் வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நடிகன் அப்படின்றத நம்ம கிட்ட நிரூபிச்சுட்டே இருந்தார். ஆனால் அந்த படம் அவருக்கு சரியாக ஓடலை. இதோட இவரோட திரைப்பயணம் முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் 2026 மிகப்பெரிய காம்போ இருக்குது பாருங்கள், பிரபுதேவா வடிவேலு. அந்த காம்போ வந்து மறுபடியும் பேங்ன்ற படத்தில் மறுபடியும் சேர போகிறாங்கன்றதுக்கான போஸ்டர் விட்டுருக்காங்க. கொஞ்சம் 2020 ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். 2001 வந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட நேசமணி கேரக்டரை யார் இந்த நேசமணின்னு சொல்லி லாக்டவுனில் எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மெயினாக சோசியல் மீடியாவில் ஒரே நாளில் 1 மில்லியன் டேக் போட்டாங்க அந்த காலத்தில் உள்ள ட்விட்டர்லேயே. இவர் என்னதான் திரை வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இவரை வந்து முடக்கினாலும் இணையதளத்தில் இவர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. மக்கள் மத்தியில் வடிவேல் இன்னும் ஹீரோவாக தான் இருக்காரு. இதுக்கிடையில் தான் புது படங்களோட ட்ரெய்லர்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வடிவேலை வச்சு எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. அது வந்து பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை எடுத்து எல்லாருமே ஸ்டேட்டஸில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வடிவேலோட மீம்ஸ் எங்கே பார்த்தாலுமே இருக்கும். வடிவேலோட ஸ்டிக்கர் வாட்ஸ்அப்பில் இருக்கும். வடிவேலோட டிபி தான் வந்து பார்த்தீங்கன்னா பல மீம் கிரியேட்டர்ஸோட பேஜ்லேயே இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு வரைக்கும் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு தான் இருக்காப்புல எல்லாரோட வாழ்க்கையிலையுமே. அதனாலே நம்ம வடிவேலை என்றைக்குமே மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டோம். ஸோ இவர் கூட வந்த விவேக் அவங்க இவங்கன்னு பல பேர் அப்படி அப்படியே காலம் போக காணாமல் போயிருந்தாலும் வடிவேல்ன்றவருக்கு அவருக்கான இடம் அப்படியே இருக்குன்றது தான் உண்மை. ஏன்னா அவர் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருந்தாருமே மனுஷன் எல்லார் மத்திலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. என்னதான் தனி மனுஷ வாழ்க்கையில் அவர் தோற்று போயிட்டாலும் அவர் ஒரு சினிமா கலைஞனாக ஜெயித்தவர் தான். அதை யாராலையுமே மறுக்க முடியாது, யாராலையுமே வெறுக்கவும் முடியாது. ஸோ வடிவேலோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு தெரியுமா? அவர் குறிப்பாக ஒரு நடிகரோட ஜோடி போட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜோடி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உதாரணத்துக்கு விஜய் கூட, சத்யராஜ் கூட, பிரபுதேவா கூட, பார்த்திபன் கூட, சரத்குமார் கூட, விஜயகாந்த் கூட, பரத் கூட, சுந்தர்சி கூட, அவங்க எல்லாரு கூடயுமே இவங்க நடித்த பல படத்தோட பல காமெடி எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் தனக்குத்தானே பேர் வச்சு அந்த கேரக்டர் எல்லாத்தையுமே படத்தை விட ஃபேமஸ் பண்ண காமெடியன் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் வடிவேல் மட்டும்தான். ஸோ வடிவேல் வெறும் காமெடி மட்டும் கிடையாது, அவர் ஒரு பெர்ஃபார்மர்ன்றது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இனி வர படங்களில் அவர் ஒரு பெர்ஃபார்மராக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வீடியோவை லைக்கை போடு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபில் போடு, என்றைக்குமே நம்ம சேனலில் நீ இணைஞ்சிரு நண்பா. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு மக்களே, போயிட்டு வரேன். அடுத்த சனிக்கிழமை வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.